ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெல்கம் டு மை சேனல். திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் vlog. ஃபர்ஸ்ட் vlogனாலே எனக்கு அவ்வளோ எப்படி பேசணும்னு தெரியாது. ஏதாவது தப்பு இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. மாட்டுப் பொங்கல் நான் எப்படி செலிப்ரேட் பண்ணேன் எங்கள் வில்லேஜில் அப்படின்றது தான் இந்த vlog-ஆக எடுத்திருக்கேன். இது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட்டு ஆஃப்டர்நூன் போல் மாலை கட்டணும். மாலைக்கு எங்கள் ஊரில் எப்படி பண்ணுவாங்கன்னா, மாங்காய் கொத்து, பூலாப்பூ, ஆவாரம்பூ, அப்புறம் வேப்பிலை இதெல்லாம் சேர்த்து மாலை கட்டுவாங்க. மாலை மாட்டுக்கு தனியாகவும் வாசல் தோரணத்துக்கு தனியாகவும் கட்டுவோம். மாலை கட்டுறதுக்காக தம்பி எல்லாத்தையும் போய் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டான். அப்புறம் சித்தியும் தம்பியும் சேர்ந்து கட்டிகிட்டு இருந்தாங்க. நான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். பிரண்டையும் அதில் சேர்த்து கட்டுவாங்க. ஆனால் பிரண்டை கிடைக்காததுனால அது மட்டும் இல்லை. இந்த வருஷம் அது எல்லாமே கட்டிட்டோம். அந்த மாலையை கட்டி முடிக்கவே எப்படியும் ஒரு 2 hours ஆயிடுச்சுங்க. தம்பி மாங்காய் மாலை கட்டிகிட்டு இருந்தான். சித்தி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி கட்டிகிட்டு இருந்தாங்க. கட்டி முடித்ததும் வேப்பங்குச்சி உடச்சிட்டு அது சுட்டு அது சீவி அது நாங்கள் வாசலில் வைக்கோம். இது எங்கள் ஊரோட வழக்கம். அதான் தம்பி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு சீவி அது சுட்டுட்டு இருந்தான். நானும் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். அது அப்படியே சுட்டு எடுத்து வச்சுட்டு பிள்ளையார் பிடிச்சு வச்சாச்சு சாமி கும்பிட்றதுக்காக. ஃபஸ்ட்டு மாடுக்கு பூஜை பண்ணிடலான்னு பெரியம்மா சொல்லியிருந்தாங்க. அதனால மாடு ஃபஸ்ட்டு கொல்லையிலேருந்து வரப்பவே மாடு குளிக்க வச்சு தான் கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க. அதனால் மஞ்சள் குங்குமமெல்லாம் வச்சுட்டு சாமி ஃபஸ்ட்டு மாடு ரெடி பண்ணிடலாம், அதுக்கப்புறம் பொங்கல் வச்சிடலான்னு பெரியம்மா சொன்னனால பெரியம்மா மாட்டுக்கு மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சுட்டு இருந்தாங்க. அப்புறம் கன்றுக்குட்டிக்கும் அதே தான் பண்ணாங்க. மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டு மாடை கூட எப்படியோ சமாளிச்சிட்டோங்க. ஆனால் இந்த கன்றுக்குட்டி பண்ணுச்சே சேட்டை ஒன்றும் தாங்க முடியல. ரொம்ப சேட்டை பண்ணிடுச்சு. அதுக்கு மஞ்சள் குங்குமம் வைக்கிறதுக்குள்ளே போதும்னு ஆயிடுச்சுங்க. அதுக்கு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டு பூஜை பண்ணுறதுக்காக ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. அம்மா சைட் பை சைடாக நாங்கள் மாடு கன்றுக்குட்டி கூட விளையாடிட்டு இருந்தோம். சென்னையில் இருந்தனால எங்கே மாடே பார்க்க முடியலங்க. இங்கே இதெல்லாம் பார்க்குறப்போ ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. லக்ஷுவும் நல்லா ஜாலியாக பார்த்துட்டு இருந்தான். அவனுக்கு இதெல்லாம் என்னன்னு புரியல. ஆனால் ஏதோ புதுசாக இருந்தனால ஜாலியாக பார்த்துக்கிட்டே இருந்தான். ஆனால் லக்ஷுவை கிட்டேயே விடலைங்க. அது எங்கே கன்றுக்குட்டி எட்டி மிதிச்சிடுமோன்னு பயமாக இருந்துச்சு. அவன் வேற எட்டி எட்டி கிட்டேயே போகணுன்னு இருந்தான். அப்படியே அந்த மாடெல்லாம் குளிக்க வச்சுட்டு பூஜை பண்ண ரெடி பண்ணிட்டோம். மாட்டுக்கு பூஜை பண்ண எப்பயுமே பரங்கி இலை தான் நாங்கள் யூஸ் பண்ணுவோம். பரங்கி இலை எங்கே தேடி போனால் எங்கேயுமே இல்லைங்க. ஏதோ ஒரு மூலையில் இருந்துச்சுன்னு யாரோ சொன்னாங்க. அப்புறம் போய் தேடி பறித்து எடுத்துகிட்டு வரதுக்குள்ளே போதும்னு ஆச்சு. எடுத்துகிட்டு படைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். பொங்கல்லாம் வச்சு ரெடியாக இருந்தனால அப்படியே சித்தி படையல் போட ஆரம்பிச்சிட்டாங்க. படையல் போட்டுட்டு கற்பூரம் ஏற்றிட்டு அப்படியே தேங்காய் உடைச்சி அப்படியே பூஜை பண்ணியாச்சுங்க. மாட்டுக்கும் கன்றுக்குட்டிக்கும் அந்த கட்டி வச்ச மாலையை போட்டு விட்டாங்க. படைச்சிட்டு தான் போடணும். அதனால் வச்சு சாமிக்கு கும்பிட்டதுக்கப்புறம் போட்டு விட்டாங்க. போட்டு விட்டுட்டு மாட்டுக்கும் கன்றுக்குட்டிக்கும் பொங்கல் ஊட்டி விட்டாங்க. அது மட்டும் என்ன டேஸ்ட்டாக இருந்தது போல். பொங்கல் ஊட்டுறப்போ எதுவுமே பண்ணலை, சேட்டை பண்ணாமல் சைலண்ட்டாக சாப்பிட்டுடுச்சு. மாட்டுக்கு பொங்கல் ஊட்டி விட்டதும் நடு வீட்டில் படைச்சிடலான்னு வந்தாச்சு. நடு வீட்டில் எங்கள் வீட்டில் வாழை இலை வச்சு தான் படைப்போம். வாழை இலையில் சாதம், சாம்பார், பொரியல் அப்படி வச்சு தான் படைப்போம். ஆனால் சில ஊரில் கேள்விப்பட்டிருக்கேன் நான்வெஜ் வச்சு படைப்பாங்க மாட்டு பொங்கல் அன்னைக்குன்னு. ஆனால் எங்கள் ஊரில் அந்த வழக்கம் இல்லை. காணும் பொங்கலுக்கு தான் நான்வெஜ் வாழை இலை போட்டு படையெல்லாம் போட்டு படைச்சிட்டு சாமி கும்பிட்டு சாப்பிட்டுட்டு ஒரு 7-8 போல் கும்மி அடிக்க போயிட்டோம். லாஸ்ட்டு 2 இயர்ஸாகவே நான் சென்னையில் தான் இருந்தேன். என்னால் ஊருக்கு போக முடியல. ப்ரெக்னெண்ட்டாக இருந்தேன். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ இருந்தனால 2 இயர்ஸாகவே போக முடியல. அதனால இந்த வருஷம் கண்டிப்பாக போகணும் அப்படின்றனால தான் போனேன். ஆனால் ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. இந்த கும்மி அடிக்கிற விளையாட்டுலாம் நான் ரொம்ப நாள் ஆகுது விளையாடியே. 10th படிக்கிறப்பெல்லாம் ரொம்ப ஜாலியாக இருக்கும். அப்போல்லாம் ரொம்ப பேர் விளையாடுவாங்க. ஆனால் இப்போ யாரும் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் காமிக்கிறது இல்லை. நாங்கள் தான் வடம் பிடிச்சி எல்லாம் வந்தே ஆகணும்னு ஒருத்தவங்களையாக கூட்டிகிட்டு விளையாடுறதுக்குள்ளே போதும்னு போச்சு. ஆனால் வந்தவுடனே எல்லாம் அவ்வளோ ஜாலியாக விளையாடுறாங்க. பெரியவங்களாம் நீங்களாம் இப்படி விளையாடுவீங்க அப்படின்னு ஆச்சு. எங்களுக்கு தான் எனர்ஜி இல்லை. ஆனால் பெரியவங்களாம் ரொம்ப எனர்ஜியோடு விளையாடினாங்க. அவங்க கும்மி அடிக்கிறதெல்லாம் பார்க்குறப்ப நம்மளுக்கு என்ன இடுப்பு செத்து போச்சான்னு இருந்துச்சு. என்னால் குனிய கூட முடியல. சென்னையில் ஒரே வீட்டில் இருந்துட்டு அங்கே போயிட்டு குனியறதுலாம் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுங்க. இந்த மாதிரி விளையாட்டுலாம் சின்ன பிள்ளையில இருந்தப்போ நிறையா விளையாடணும். ஆனால் இப்போல்லாம் விளையாடவே முடியறதில்ல. அந்த சைல்ட்ஹுட் மெமரிஸ்லாம் இல்லைன்னு நினைக்கிறேன். சுத்தமாக குனிஞ்சு நிமிர்றதே இல்லை.
கும்மி அடிக்கிறது இல்லாமல் இன்னும் நிறைய கேம்ஸ் எல்லாம் விளையாடணும். அதுக்கப்புறம் இந்த தும்பி பறக்கிறது, எங்கள் ஊரில் தும்பி பறக்கிறதுன்னு சொல்லுவோம். உங்கள் ஊரில் எப்படி சொல்லுவீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ரிங்கா ரிங்கா ரோசஸ்லாம் விளையாடணும். அதெல்லாம் சின்ன பிள்ளையில விளையாடினது. இப்போது சின்ன குழந்தைங்க கூட சேர்ந்து விளையாடுறது ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. கொக்கோ, கபடி இந்த கேம்ஸ் எல்லாமே விளையாடினோம். மாட்டுப்பொங்கல் எங்களுக்கு இப்படி தான் போச்சு. ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. நீங்கள் எப்படி உங்கள் ஊரில் செலிப்ரேட் பண்ணீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக், கமெண்ட் பண்ணிடுங்க. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. That's it guys. We'll see you in the next video. Bye bye.